மாமா சொல்லுமா. இந்த இடம் தான் மாமா. ஹே பைத்தியக்காரி, இங்க எப்படி வந்திருக்கோம்? சிலையை கொண்டு வந்து இங்க வைப்பாங்களா? அண்ணி, அவதான் கனவுல பார்த்தேன்னு சொல்றாள்ல. ஒருவேளை இங்க இருந்தாலும் இருக்கலாம்ல. ஒருவேளை நாம புதைச்சு வச்சது இந்த இடத்துல தானா? உண்மையிலேயே அம்மன் சக்தி ராசாத்தி கனவுல வந்து சொல்லியிருக்குமோ? ச்சே, இருக்காது. இவ ஏதோ கனவு கண்டு உளறிட்டு இருக்கா. அண்ணி, எனக்கும் இந்த இடத்த தோண்டி பார்க்கலான்னு தோணுது. உங்களுக்கு சொன்னா புரியாதா தம்பி? மாமா நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன் மாமா. மாரி, என்ன பிரச்சனை? எதுக்கு தோண்டி பார்த்துடலாம். ஆ சரிங்க. இனியா பாப்பா, போய் அந்த மண்வெட்டியும் கடப்பான்னு எடுத்துட்டு வா. போடா. சரிப்பா. மாமா இங்கதான் சிலை இருக்கணும்னு நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன் மாமா. சரிம்மா, நீ போ. தம்பி, நான் வேணா தோண்டவா? இல்லைண்ணே, நானே பார்த்துக்கிறேன். இனியா இந்த பக்கம் வா. ஒண்ணும் கிடைக்காது. என்ன தம்பி, ஒண்ணுமே இல்ல? நான் தான் சொன்னேன்ல, இங்க இருக்காதுன்னு. அவ ஏதோ கனவுல பார்த்தா அது இதுன்னு கதை விடுறா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு மண்வெட்டி எடுத்து மூச்சு முட்டை தோண்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு வாங்க. நீங்க 100 அடி இல்ல 1000 அடி தோண்டினாலும் ஒண்ணு கிடைக்காது. அண்ணா, இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா? இல்ல பாரி, வேண்டாம். ராசாத்தி 3 அடியில தானே சிலை கிடைக்கணும்னு சொன்னா. நாம நிறைய தோண்டிட்டோம், ஒண்ணுமே காணுமே. நல்ல வேலை,
சிலை கிடைக்கல. இந்த சிலை கிடைச்சா ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த பிரச்சனை இல்ல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி விடுங்க, ராசாத்தி சொன்னதுக்காக தோண்டி பார்த்தோம். இப்போ ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு நம்ம வேலையெல்லாம் வீணா போச்சுல்ல. நான் சொல்ல சொல்ல கேட்காம எவ்வளவு வீம்பா இங்க இருக்குன்னு அடிச்சு சொன்னா. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். மரகதா, அவ ஏதோ சொல்லிட்டா, அதுக்காக அவ திட்டுறதுலயே கங்கணம் கட்டிட்டே இருக்கியே. நீங்க பேசாதீங்க. அவளை அப்பப்ப தட்டி வச்சாதான் அடங்குவா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பாரி, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? சரி வாங்க. ஏய், எந்திரி. நான் தான் சொன்னேன்ல, அங்க இருக்காதுன்னு. எல்லார் வேலையும் கெடுக்கணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? அனி, அவ ஏதோ கனவுல வந்ததுன்னு சொன்னா, விட்டுருங்களேன். என்னமோ கண்டிப்பா இருக்கும் தோண்டுங்கன்னு சொன்னா, இவ எனக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னு சொல்லி இருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். அதை விட்டுட்டு அங்கதான் இருக்கு அப்படின்னு அடிச்சுல சொன்னா. இப்ப பதில் சொல்லுடி. இப்பவும் அதைத்தான் அத்தை சொல்றேன். சிலை அங்கதான் இருக்கும். ஆத்தா கண்டிப்பா போய் சொல்ல மாட்டா. ஏண்டி தோண்டி பார்த்தாச்சுன்னு சொல்ற, மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க? ஆமா ராசத்தி, நல்லா தோண்டி பார்த்தாச்சு, சிலை இல்ல. மாமா நல்லா பாத்தீங்களா? பார்த்துட்டு தானே சொல்றாங்க இல்லன்னு. இல்ல, நான் போய் பாக்குறேன். நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப போய் நீ சிலையை எடுத்துட்டு வர. எவ்ளோ நாள் ஆனாலும் சரி, சிலையோட தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும். இல்லனா நீ வீட்டுக்கு வெளியில தான் நிக்கணும். இல்லனா உங்க வீட்டுக்கு போயிடு. மரகதா, இந்த விஷயத்துக்காக எதுக்கு அவட்ட சண்டை போடுற? மாமா இருக்கட்டும் மாமா. அத்தை, சிலை கிடைக்கலனா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஏய், அவ்வளவு திமிராடி உனக்கு? கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு போகத்தான் போற. அத்தை வாங்க போலாம். அங்க எனக்கு என்ன வேலை இருக்கு? அத்தை, ஒருவேளை சிலை இருந்தா. நான் தான் சொல்றேன்ல இருக்காதுன்னு. சரிங்க அத்தை, நான் போய் பாக்குறேன். ராசாத்தி, சிலை இங்க இல்லம்மா, நாங்க நல்லா தோண்டி பார்த்துட்டோம். இல்ல மாமா, எனக்கு தெரியும், இங்கதான் இருக்கு. சொன்னா கேளுமா, நான் வேணா அண்ணிட்ட வந்து பேசுறேன், வா. நான் வந்தா சிலையோட தான் மாமா வருவேன். அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, எனக்கு கனவுல வந்து சொன்னது நீதானே நான் இன்னும் நம்பிட்டு இருக்கேன். நீதான் இந்த இடத்த காட்டுன. அதே மாதிரி நீயே உன்னை வெளிப்படுத்தி காட்டிடு தாயே.
எப்படி செல்ல மாமா? பத்திரமா வெளியிடுமா. ரசாத்தி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, தெய்வ அம்சம் பொருந்தியவ. நீ சொன்ன மாதிரியே நம்ம குலதெய்வம் சிலை இங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஆமா பாரி, நம்ம அம்மாவோட மறு உருவம் மாதிரி ராசாத்தி. நம்ம அம்மா கையால பூஜை பண்ண சிலை இப்ப ராசாத்தி கையால திரும்ப கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம அம்மாவோட ஆசீர்வாதம் ராசாத்திக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். மாமா உள்ள போலாம். பாத்துமா, பாத்து ராசாத்தி பாத்துமா. அத்தை, என்னத்த இது? வா. அண்ணா, சொல்லுப்பா. இதை நம்ம வேற மாதிரி பண்ணணும்ண்ணே. பெரிய கோயிலா கட்டி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல விசேஷமா பண்ணணும்ண்ணே. பண்ணலாம்ப்பா. இனியா, நாளைக்கு பூஜை பண்ண போறோம். ராசத்தி பூஜை பண்ணி பாலாபிஷேகம் பண்ணணும்னு சித்தர் சொல்லியிருக்கார்ல, நீ அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிரு. ஏய், ஒன்னதாண்டா, என்ன அமைதியா இருக்க? அப்பா, பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ண சொன்னான்டா. சரிப்பா. சரிண்ணே, போலாம். இது இருந்தா தானே பூஜை நடக்கும். நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்டி. இதுக்கு பூஜை பண்ணா எனக்கு அதிகாரம் கிடைக்காதுன்னு தானே என் மாமியாரையே பூஜை பண்ண விடாம பண்ண. புதைச்ச சிலைய தோண்டி எடுத்துட்டல, நீ எப்படி பூஜை பண்ற நானும் பாக்குறேன்டி. இவ பூஜை பண்ணா அம்மா வாடுவா. அப்புறம் அதுலயும் இவளுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். இந்த வீட்டோட ராஜ்யம் அவ கைக்கு போயிடும். இந்த மரகதத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு பூஜை எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்.
மரகதம் எதுக்கு தான் இருக்காளோ தெரியல. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்போ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா பாரு. நல்ல மூட்ல இருக்காளா இல்ல வேற மாதிரி இருக்காளான்னே கண்டுபிடிக்க முடியலையே. போய் பார்ப்போம். அத்தை, என்ன கண்மணி? அப்பாடா நல்ல மூட்ல தான் இருக்கா. என்னத்த இப்படி ஆயிப்போச்சு? என்ன ஆயிடுச்சு? சிலை கிடைக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ அது கிடைச்சிடுச்சு. அதுக்கு அந்த ராசாத்தி நாளைக்கு பால் அபிஷேகம் பண்ண போறா. அந்த சாமியார் வேற இவ பால் அபிஷேகம் பண்ணா குழந்தை பொறுக்கும்னு சொல்லியிருக்காரு. அவளுக்கு குழந்தை பொறந்துச்சு, அவ்வளோதான். நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. சும்மாவே அந்த ராசாத்திய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. இதுல அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவ்வளோதான். நம்ம தோத்துருவோமோன்னு பயமா இருக்கத்த. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. எல்லாம் அந்த ராசாத்திக்கு சாதகமாவே நடக்குது. நாம இப்ப என்னத்த பண்ண போறோம்? அவளுக்கு நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. அத்தை, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. உனக்கு மட்டும் அவமானமா இருக்கு? எனக்கும் இது அவமானமா தாண்டி இருக்கு. தெரியுதுல்ல, அப்ப ஏதாவது பண்ணி தொலைக்க வேண்டியதானே. எனக்கு ஒண்ணுதான் புரியல. அவ கனவுல வந்த அதே இடத்திலேயே எப்படி சாமி சிலை இருக்கும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ அத்தை, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. இப்ப அவளை என்ன பண்ணலாம் அத சொல்லுங்க. இப்ப நம்ம அவளை ஏதாவது பண்ணணும் அத்தை. அவ அந்த சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணக்கூடாது. அப்புறம் எல்லா முதல் மரியாதையும் அவளுக்கு போயிடும் அத்தை. அது போக கூடாது. நாம ஏதாவது பண்ணணும். பண்ணலாம். என்ன அத்தை இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? கண்மணி, இது வரைக்கும் அவசரப்பட்டு ஏதாவது நாம பண்ண போய் அவளுக்கு தான் அது நல்லதா போய் முடிஞ்சிருக்கு. எந்த தடவையும் நாம் அந்த மாதிரி அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. முதல்ல நாம தெளிவா பிளான் பண்ணணும். அப்பதான் அவளை அட்டாக் பண்ண முடியும். ஆமா அத்தை, இந்த வாட்டி நம்ம அட்டாக்ல இருந்து அவ மிஸ் ஆவே கூடாது. ராசாத்தியை எதுவும் பண்ண முடியாத மாதிரி அவளுக்கு அரணா இருக்கிறது 2 பேர் தான். 2 பேரா? அவங்கள முதல்ல இங்க இருந்து அனுப்பணும். அப்பதான் அவளை நாம ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். புரியல அத்தை, யாரு சொல்றீங்க? உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ பொறுத்திருந்து பாரு இங்க என்ன நடக்குதுன்னு. என்னத்த பண்ண போறீங்க? காலையில பாரு இங்க என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் உனக்கே புரியும். என்ன அத்தை இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? பொறு கண்மணி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதை செயல்படுத்த மட்டும்தான் பண்ணணும். அதத்தான் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப உனக்கு குழப்பமா தான் இருக்கும். போ, அப்புறம் உனக்கு தானா புரியும். சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பு. அத்தை, என்ன அத்தை சொல்லுங்க. கண்மணி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அத்தை சொல்லுங்க. நான் தான் போன்னு சொல்றேன்ல, போ. சரிங்க அத்தை. கிழவி நம்மகிட்டே மறைக்குதே, என்ன பண்ண போதும்.